ஸோ ஹாய் எவ்ரிவன். போன வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற காமன் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ்க்கு சொல்யூஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன், அதாவது பார்ட் 2 தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி பஞ்சுவேஷன் ரூல்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க் எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் ஆஸ் பர் எஸ்எஸ்சி நியூ கைட்லைன்ஸ் படி, அதாவது பேப்பர் எவல்யூஷன் கைட்லைன்ஸ் படி ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டிப்பாக மேண்டாட்டரியாக இருக்கணும். ஃபுல் ஸ்டாப் அண்ட் கேபிட்டல் ஸ்மாலர்ஸ் அது மட்டும்தான் இருக்கணும். கமா அது கொஷின் மார்க் எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம், மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இது ஒன்று மட்டும்தான். சாரி ஃபார் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் டிக்டேஷன் ஆக்சன்ட். ஸோ நிறைய பேர் வந்து டவுட்டுக்கு கால் பண்ணி கூட கேட்குறது என்னென்னா, சவுத் இண்டியன் டிக்டேட் பண்ணுவாங்களா, நார்த் இண்டியன் டிக்டேட் பண்ணுவாங்களா? சவுத் இண்டியன் டிக்டேட் பண்ணாலும் எந்த ஸ்டேட்டுக்காரங்க, நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குமா, நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து வேறு டிக்டேஷன் இருக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. நமக்கு மோஸ்ட்லி வந்து சவுத் இண்டியன் இதுதான் டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ சேம் பேசேஜ் தான். பட் டிக்டேட் பண்ணுறவங்க நார்த்துக்கும் சவுத்துக்கும் மாறுமா என்னட்டு தெரில. பட் சேம் பேசேஜ் தான் ஆல் ஓவர் இந்தியா. நமக்கு மோஸ்ட்லி சவுத் இண்டியன் தான். சவுத் இண்டியன் ஆக்சென்ட்ன்றது நமக்கு தெரியும். அது தமிழ்நாட்டுக்காரரா ஆந்திராக்காரராலாம் தெரியாது. பட் சவுத் இண்டியன் ஆக்சென்ட் நமக்கு தெரியும். நம்ம டிஎன் டோட் மாதிரி தான் ஒரு எல்டர்லி பர்சன் வந்து பேசேஜ் டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா, நிறைய வந்து ஒரே சேனலில் வந்து கைலாஷ் சந்திரா மேகசின் ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. ஒரே சேனலில் ஃபாலோ பண்ணாமல் கைலாஷ் சந்திராவில் நிறைய ஆக்சென்ட் இருக்குது. ஸோ சவுத் இண்டியன் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நார்த் இண்டியன்ஸுமே வந்து அந்த கைலாஷ் சந்திரா டிக்டேஷன்லாம் போடுவாங்க. ஸோ நார்த் இண்டியன்ஸ் சேனலுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டு வரும். பிகாஸ் நார்த் இண்டியன் ஆக்சென்ட்டும் கேட்குறீங்க, சவுத் இண்டியன் ஆக்சென்ட்டும் கேட்குறீங்க. நம்ம எவ்வளோ ஆக்சென்ட்ஸ் கேட்குறோமோ அவ்வளோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். தென் வந்து ஸோ ஆன்லைன் டிக்டேஷன் டூல்ஸ், அதான் யூடியூப்பில் வந்து கேட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து டிக்டேஷன் வந்து உங்களுக்கு 80 WPM கொஞ்சம் ஒமிஷன்லாம் வருது, 85 WPMலாம் ஒமிஷன்லாம் வருது அப்படின்னா 70 WPMக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 80 நம்ம குரூப் டி 80 தான், ஸோ நம்ம 80லேருந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. இப்போ தான் வந்து எஸ்எஸ்சிக்காகவே வந்து இங்கிலீஷ் மட்டுமே வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, இப்போ தான் வந்து ஜூனியர் முடிச்சிருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தடுமாற்றம் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வர்றது தான். எடுத்தோடனே நம்ம ஈஸியாக 80 WPM அங்கே பாஸ் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ஸோ இங்கே கஷ்டமாக இருக்குது நமக்கு வராது அப்படின்ட்டுலாம் கிடையாது. கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் 70 WPMலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் 70 WPMலேருந்தே வாங்க, ஸ்பீடு பிக்கப் பண்ணி கண்டிப்பாக வந்து வந்துடலாம். அடுத்து பஞ்சுவேஷன் அண்ட் ஃபார்மேட்டிங். பஞ்சுவேஷன் ரூல்ஸ் போன வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதில் வந்து ஸ்பீக்கர் பாஸ் விடுறது. ஸோ அந்த பாஸ் வந்து ஃபுல் ஸ்டாப்பா ஆர் கமாவா, இதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எப்படின்னா, நீங்கள் நிறைய பேசேஜஸ் வந்து படிச்சுட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேசேஜாவது வந்து படிங்க. கண்ணால் வந்து படிச்சிங்கன்னா தான் எங்கே ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கே கேபிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இது நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ அவங்க பேசும்போதே வந்து தெரியுது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு. ஃப்ரஸ்ட்ரேஷன்றதை விட ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அவ்வளோதான். டெய்லி வந்து ஒரு ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதை ரொட்டீன் விட்டிங்க அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஒரு டச்சில் இருக்கும். அதை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பென்சில் எடுக்கும்போது கை எப்படி இருக்கும்ன்ட்டு நமக்கே வந்து ஃபீல் ஆகும். ஸோ ரெகுலராக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் போது அட்லீஸ்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் வந்து ட்ராக் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுங்க. டெய்லியுமே வந்து எக்ஸாம் இதில் மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மிஸ்டேக் வருது அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த வீக் வந்து பாருங்கள், ஆவரேஜ் பண்ணுங்கள். ஆவரேஜாக வந்து எவ்வளோ வருது நமக்கு அப்படின்ட்டு. அடுத்த வீக்கு அதே மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீக்கு போன வீக்கை விட இந்த வீக் அட்லீஸ்ட் 1% வந்து 1% இல்லை 0.5 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த வீக் வந்து 15.5% மிஸ்டேக் வருது எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் அப்படின்னா அடுத்த வீக் 50% கம்மி பண்ண பாருங்கள். ரொம்ப வந்து 15.5லேருந்து 12 வரும் 10 வரும்லாம் எய்ம் பண்ண வேணாம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொண்டு வருவோம். இன்னும் எக்ஸாமுக்கு டேட் சொல்லலை. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போது 15ல் இருக்கிறவங்க எக்ஸாம் வரத்துக்குள்ளே நம்ம 10 கீழே கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த டெய்லியும் கரெக்டாக என்ன ஷெடியூல் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள்.
அடுத்து டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரல, ஸ்பீடு வந்து எழுத வரல, 90 WPM இருக்குது, அது எழுத வரலன்னா மறுபடியும் அடுத்தடுத்து 90 WPM எழுதி கான்ஃபிடென்ட்டாக விடுறதுக்கு பதிலாக 80 WPMல நம்ம மாஸ்டர் ஆகும். 80 முடிஞ்சிருச்சா, அடுத்து 85ல் நம்ம நல்லா எழுதுவோம். ஸோ தென் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 10 ஸ்பீடு எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பீடு வந்து சும்மா டிக்டேஷன் போட்டு அந்த மாதிரி எழுதி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதில் 2-3வது வந்து பேசேஜை ரீட் பண்ணி பாருங்கள். பேசேஜை ரீட் பண்ணிவிட்டு இல்லை இன்னும் வந்து 80 WPMல ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் வராதவங்க ஒரு 2 பேசேஜ் வந்து பார்த்தே ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலையில் பார்த்து வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா நீங்கள் அந்த பேசேஜை படிச்சுட்டு ஆடியோ வந்து ஸ்லோவாக வச்சு ரைட் பண்ணி பாருங்கள். தென் வந்து ஒரு 5 டிக்டேஷன் வந்து நார்மலாக சும்மா டிக்டேஷன் மட்டும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 டிக்டேஷன் வந்து போட்டுட்டு அதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். டைம் செட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். தென் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று, தென் வந்து நைட்டு ஒன்று. ரியலாக எக்ஸாம் எப்படி நடக்குமோ, அதாவது டைம் செட் பண்ணி 10 நிமிஷம் டிக்டேஷன் எடுக்கிறீங்க. தென் வந்து 20 நிமிஷம் ரீடிங் டைம்னு செட் பண்ணியிருக்கீங்க. தென் 50 நிமிஷம் நமக்கு டைப்பிங் டைம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 டெஸ்ட்டு பண்ணுறீங்க. அதை வந்து ட்ராக் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக் பர்சன்டேஜை வந்து நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணி ஒரு வீக்கில் எவ்வளோ மிஸ்டேக் வருது அப்படின்றத ட்ராக் பண்ணி அதிலேருந்து அடுத்த வாரம் கம்மி பண்ணணுன்ட்டு ஒரு டார்கெட் வைங்க. ஸோ டைம் செட் பண்ணி அந்த டைம் ஃபஸ்ட்டு ஆக்சுவல் டைமை வந்து செட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவல் டைம் வரல, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தென் வந்து அந்த கரெக்டான டைமில் வந்து இந்த டைமுக்குள்ளே என்னால் முடிச்சிட முடியுது அப்படின்ட்டு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 மினிட்ஸ் வந்து டைப்பிங் டெஸ்ட் கொடுக்குறாங்க. 50ல் என்னால் முடிக்க முடியல அப்படின்னா 60 போகுது அப்படின்னா 60 டைம் வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டில் வந்து 60 55 ஆக்க ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து 50 ஆக்க ட்ரை பண்ணுங்கள். 50 நம்ம 40க்கு கீழே கொண்டு வரணும். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்து ரிவிஷன் இல்லாததுனால வந்து நமக்கு பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு இப்போ நம்ம படிச்சிருக்கோம், ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து நமக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் அது அடிக்கடி வராதனால ஆன்சீன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா லெஸ்ஸின் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மறந்துடுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லலாம் நிறைய பேர் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறோம். தென் வந்து அதை பார்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்குது, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து வருது. அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வரும்போது நான் வந்து இதை மறந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு உங்கள் நோட்லேயோ ஏதோ ஒரு பேப்பர்லேயோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை வந்து எழுதுங்க. எழுதியே வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் வந்து குரூப் சிமிலர் வேர்ட்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை எப்படி ஜாயின் பண்ணலாம், அடுத்த வேர்டோட ஜாயின் பண்ணிவிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐ ஹாவ் பீன் அப்படின்னு இருக்குன்னா ஐ ஹாவ் பீன் இந்த மாதிரி போடுறதுக்கு ஐ ஹாவ் பீன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து எழுதி பழகுங்க. ஐ வில் பி ஏபிள் டு. ஸோ நம்ம ஐ வில் பி ஏபிள் டு இந்த மாதிரி தனித்தனியாக போடுறதுக்கு ஐ வில் பி ஏபிள் டு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம டிஎன் டோட்டு சீனியர் புக்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். தென் வந்து கிராமலாக்ஸ்லேயே நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபுக்கும் ஆளுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. கிராமலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ரேசோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஷார்ட்கட்ஸுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு ஆக்சுவலாக எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னு தெரில. டெய்லியும் அதில் இருக்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாளைக்கு 10 ஷார்ட்கட்டு, ஒரு 15 ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சால் ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு ரூல்டு நோட்டில் ஒரு லைன் வந்து எழுதி பழகுங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதி பழகுனீங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த ஷார்ட்கட் வந்து பேசேஜில் வரும்போது கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்